இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருப்பது சக்தி பீட தோற்றம். அன்னையின் அங்கங்கள் நம் பாரத தேசத்தில் விழுந்த இடங்கள் சக்தி பீட தலங்களாக புண்ணிய பூமியாக விளங்குகின்றன. தட்சன் எனும் பெயர் கொண்ட அரசன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தான். அவருடைய தவத்திற்கிறகி அந்த பிறைசூடிய பெருமான் என்ன வர வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். பெருமானை, தாங்கள் எனக்கு மருமகனாக வர வேண்டும், அதுவே நான் விரும்பி வேண்டும் வரம் என்று அவன் பதிலளித்தான். கேட்டதை கேட்டபடியே கொடுக்கூடிய சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று அருளி மறைந்தார். பரமேஸ்வரன் இந்த வரத்தின் காரணமாக தாட்சாயணி என்ற பெயரில் தட்சனுக்கு ஒரு மகள் தோன்றினார். இறைவனின் வரம் காரணமாக தோன்ற அந்த தாட்சாயணியை சீரும் சிறப்பும் அவளது சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுக்க நினைத்தான் தட்சன். எனவே சிவபெருமான் அந்த வரத்தை சிரிக்க வேண்டி தானாக ரிஷபவாகனத்தில் வந்து அந்த தாட்சாயணியை அந்த சிவபகவானத்தில் உட்கார்ந்து தனது லோகத்திற்கு அழைத்துச் சென்றார். சிவபெருமான் தனக்கு மருமகனாக வர வேண்டும் தட்சன் கேட்டது உண்மையான அன்பின் காரணமாக அல்ல. மும்மூர்த்திகள் முதல்வனாய் சிவபெருமானை மருமகனாய் கொண்டால் அனைவரும் தனக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாகவே அவன் அந்த வரத்தினை கேட்டான். அனைத்து மற்ற சர்வேஸ்வரர் இது தெரியாமல் போகுமா? தாட்சாயணியை மனமுடித்தும் தேவியை அழைத்து கொண்டு கைலாயம் சென்று விட்டார் சிவபெருமான். தன்னிடம் எதுவும் கூறாமல் தாட்சாயணியை கைலாயம் அழைத்து சென்று அறிந்த அதை பெரும் அவமதிப்பாக கருதினான் அந்த மூடன். சர்வலோகத்திற்கு மதிபதியாக சிவபெருமானை தனக்கு மர்மனாய் கொண்டு மற்றவர்களை ஆற்றி படைக்கலாம் என்ற அவன் அகந்தை கொண்டதை எண்ணி பார்க்காமல் ஆண்டவன் மேலேயே அந்த அறிவிலி கோபம் கொண்டான். அதன் காரணமாக ஒரு யாகத்தினை தொடங்கிய தட்சன் அனைத்து தேவர்களுக்கும் யாகத்திற்கான அழைப்பினை அனுப்பிவிட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன ஆதிசிவனுக்கு மட்டும் அந்த அழைப்பை அனுப்ப மறுத்தான். அன்னை தாட்சாயணி எடுத்துக்கூறிய அறிவுரைகள் ஏற்காமல் அவமதித்தான். அதன் விளைவாக சர்வேஸ்வரன் கோபத்திலிருந்து வீரபத்திரம், தாட்சாயணி கோபத்திலிருந்து காளியும் தோன்றினார். அவ்விரும் சேர்ந்து கொடிவனான தட்சிண யாகத்தை துவம்சம் செய்தார்கள். தட்சனின் தலை கீழே உருண்டது. கொடிவன் தட்சிணின் மகள் என்ற மற்றவர்கள் கூறுவதை விரும்பாத தாட்சாயணி தன் உடலை தீக்கிரையாக்கினார். அவ்வாறு தீயிலே கருகிய தேவியின் உடலை தன் தோள் மேல் தாங்கி சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடினார். அவர் ஆடிய ஆட்டத்தின் காரணமாக அனைத்து லோகங்களும் கடும் நடுக்கம் கொண்டன. அதை கண்ட திருமால் சிவபெருமானின் ஆட்டத்தை நிறுத்தும் பொருட்டு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். சுழன்று வந்த சுதர்சன சக்கரம் அன்னை தாட்சாயணி அங்கத்தினை பல கூறுகளாக சிதைத்து அந்த கூறுகள் அனைத்தும் பாரதத்தின் பல பகுதியிலும் பரவலாக விழுந்தன. 51 இடங்களில் அன்னையின் அங்கங்கள் தனித்தனியாக விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த 51 இடங்களும் அன்னை சக்தியின் 51 திருக்கோயில்களாக சக்தி பீடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தேவியின் கொண்ட அந்த சக்தி பீடங்களை நாளையிலிருந்து நாம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.